விஜய் ரெஃபரன்ஸ் வந்து ரசிகர்கள் ஏதாவது பெரும்பான்மா ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படிங்கிற போது குடும்பங்கள் வந்து நிறைய இருக்கு. அது நீங்க வேணும்னு வச்சீங்களா இல்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இல்ல அந்த கதையாவே நாங்க அந்த பையனோட கேரக்டர் சின்ன பையனுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணும்போதே ஓகே இவர் வந்து விஜய் சாரோட ஃபேன், ஸோ அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு இது கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். எங்க போனாலும் அவன் அதுல இருந்து ஒரு குட்டி குட்டி ரெஃபரன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். அது இன்னொன்னு சார் இப்போ பாலிடிக்ஸ் போயிட்டாரு, இன்னொன்னு அந்த விஷயங்கள் நம்ம திரும்ப இதுல கொண்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ நல்லா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சீரியஸான படங்கள் நிறைய வந்துருச்சு, அதெல்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்குன்றப்போ ஒரு லைட் ஹார்ட்டடான ஃபிலிம் பண்ணணும். இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னாலே தெரியும், இந்த கதைக்கு இந்த விஷயம் சப்ஜெக்ட் தேவைப்பட்டுச்சு, என்னோட கிளைமேக்ஸுக்கு இந்த விஷயம் தேவைப்பட்டுச்சு. அண்ட் அதை வந்து ஃபேமிலி படமா பண்ணணும். எங்க மெயினான எய்ம் என்னன்னா ஒரு குடும்ப படம், அந்த குடும்பத்துக்குள்ள பாசம் நேசம் இதை வச்சு மட்டுமே ஒரு படம் பண்ணுறது தான் பிளான். ஒரு சோகத்தை மறைச்சு ஹியூமரா சொல்லும்போது அது எல்லாருக்கும் போய் சேரும். வெறும் சோகமாவே சொல்ல முடியாது. இந்த கதையே அப்படிதான். ஒரு குடும்பஸ்தன், எல்லார் குடும்பத்திலையும் ஒரு பெற்றோர்கள் தன் மகனுக்காக தன் சோகத்தெல்லாம் மறைச்சு சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க சந்தோஷத்துக்காக அதை பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது மாதிரி தான் இந்த படம் ட்ரீட்மெண்ட்டே அப்படிதான் இருக்குது. அது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லுவோம்னா அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் அதை பார்க்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.